விஜய் வந்து விவாகரத்து கொடுத்துட்டு த்ரிஷாவோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் சார்? அவரு தமிழ்நாடு வெற்றி கழக தலைவரா டிராவல் பண்ணுவாரு. ஏன்னா அவரை நம்பி நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இதுல 2 வகையான தொண்டர்கள் இருக்காங்க. தலைவர் சொந்த வாழ்க்கையில எப்படி நடந்தாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அவர் எங்கள் தலைவர் தான், இப்படி ஒரு கோஷ்டி. இதுல சில பெண்கள் தலைவர் இப்படி நடந்துக்கிறாருங்கிற ஒரு ஆதங்கத்துல இருக்காங்க. ஆனா விஜயோட அந்த புகழ் ஒரு 80% அப்படித்தான் இருக்கு. ஒரு 20% 30% ஊசலாட்டத்துல இருக்கு. என்ன இருந்தாலும் இந்த விஷயம் விஜயுடைய வாழ்க்கையில ஒரு களங்கமா கரையா பழிஞ்சது என்னமோ உண்மைதான். அதை நீக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு உண்டு. எந்த முடிவு எடுத்தாலும் அது அவருடைய உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது. ஆனா ஒரு பேரம்பேத்தி எடுத்தவன் 2 மகளுக்கு ஒரு பையனுக்கு அப்பாங்கிற முறையில் சொல்றேன், சுமூகமா 2 பசங்க இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை கருதி தப்போ ரைட்டோ அதெல்லாம் மறந்து அதெல்லாம் அழிச்சிட்டு மீண்டும் சங்கீதாவுடன் இணைந்து வாழ வேண்டும் விஜய் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நம்முடைய சேனலுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும். உங்களுடைய விருப்பம் அதானே? ஆமாம் சார். ரைட். இதை அப்படியே விஜய்கிட்ட நம்ம சொல்லிடுறோம் ரசிகர்கள் மூலமா. கண்டிப்பா சார்.